வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன கம்பெனி. அந்த கம்பெனியுடைய ஒரு லேடி தான் அந்த கம்பெனியை நடத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் சின்ன வயசு பொண்ணு. ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருந்தார். ஒரு சிலர் ஒர்க்கர். அந்த ஆஃபீஸுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் தேவைப்பட்டது. அதை கால் ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஒரு வயசானவர், ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவர் வராரு. வந்து அந்த மேனேஜரை அந்த முதலாளி அம்மாவை கேட்குறாரு, வேலை கொடுங்கன்னு. இல்லை, இந்த வேலை வந்து கஷ்டமாக இருக்கும், ஓடணும், பேங்க்கு போகணும், அதுக்கெலாம் போகணும், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும், சில பொருட்களெல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் அதெல்லாம் செய்வேன், எனக்கு ஒன்றும் அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே இந்த கம்பெனியில் அப்படி தான் வேலை செஞ்சுருக்கேன், நல்லா வேலை செய்வேன், நீங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு இது பண்ணுங்கள், வேலை கொடுங்க, என்னுடைய வேலையை 2 நாள் பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அவங்க பார்ப்பாங்க. சரின்ட்டு சரி உங்கள் வேலையை எப்படின்ட்டு 2 நாள் பார்க்குறேன், அதுக்கப்புறம் அவங்கள வேலைக்கு வைக்கிறதா இல்லையான்றத முடிவு பண்ணிக்கிறான்னுவாங்க. சரின்ட்டு அவர் சரி இப்போ இருந்தே வேலையை செய்கிறேன் அப்படின்னுவார். உடனே சரி என்ன பண்ணுவோம், மேனேஜரை கூப்பிட்டு இது மாதிரி இவர் வேலைக்கு வச்சுருக்கேன், நமக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு இவர்கிட்ட வேலைகள்லாம் கற்றுக் கொடுங்க, ஏதாவது வேலை சொன்னால் வாங்கிக்கங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. உடனே அந்த மேனேஜர் அவர் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இந்த பொருள்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னுவார். அவரும் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததும் அவர்கிட்ட கொடுப்பாரு. இந்தாங்க பில்லு, பொருள் இங்கே இருக்குது, இந்தாங்க பில்லு அப்படின்னுவார். சரி அந்த பில்லில் வந்து ஒரு 10,000 ரூபா ஏற்றி போட்டுங்க, ஏற்றி எழுதி எனக்கு அக்கௌண்ட் கொடுங்க, அந்த பணத்தில் உங்களுக்கு 5,000 ரூபா, எனக்கு 5,000 ரூபா எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அவர் அந்த பெரியவர், ஐயோ தப்பு, அது மாதிரிலாம் செய்யக்கூடாது, நான் அது மாதிரிலாம் செய்ய மாட்டேன், நம்ம நம்பி வேலை கொடுக்குற ஒரு முதலையே நம்ம ஏமாற்றக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணுறது நமக்கு இதாகாது, அதுமாதிரி பொய் கணக்கெலாம் எழுதக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப இதாக சொல்லுவார். இவர் மறுபடியும் இல்லை நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இப்படி தான் நான் ஏற்கனவே இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இந்த இதில் அதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவார். இல்லை அவங்களுக்கு தெரியாது, ஆனால் நமக்கு தெரியும்ல, நம்ம திருடலான்றது நமக்கு தெரியும்ல, அதனால் அந்த வேலையை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ட்டு, எனக்கு இது மாதிரினா வேலை வேணாம் அப்படின்ட்டு வெளியில் போகிறதுக்கு பார்ப்பார். அப்படி உடனே டக்குன்னு அந்த ஓனர் வருவாங்க. ஓனர் வந்து இல்லை அவர் அது மாதிரி ஆள்லாம் இல்லை, நல்ல மனுஷன்தான் மேனேஜர், நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க, எப்படி இது பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக தான், ஏன்னா நிறைய பணப்பழக்கம் உள்ள கம்பெனி இது, அதில் நீங்கள் எப்படி இருக்குங்கன்னு பார்க்கறதுக்காக தான் நான் தான் அதுமாதிரி பேச சொன்னேன், அதனால தான் அவர் பேசினார் அப்படின்னும். என்னம்மா என்னை போய் இப்படி சந்தேகப்பட்டீங்களான்னு, நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க, ஏற்கனவே இருந்தவங்களாம் சிலர் அது மாதிரி தப்பு பண்ணாங்க, அதனால தான் அவங்கள அனுப்பிட்டேன், ஆனால் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நேரத்துலையும் எல்லா பில்லையும் செக் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது, நான் கொஞ்சம் வேகமாக செய்ய வேண்டியது இருக்கும், அதனால் ஒரு உண்மையான ஆள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம், அந்த இதில் நீங்கள் நல்லாவே இருக்கீங்க, அதனால் நீங்கள் விருப்பப்பட்டால் நாளிலேருந்து வந்து ரெகுலராக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் சரிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணது வருத்தம் தான் இருந்தாலும் உங்களுடைய இதை வந்து நான் பாராட்டுறேன், நீங்கள் அப்படி பண்ணது ஒன்றும் தப்பு கிடையாது, ரைட்டு ஓகே தேங்க்யூ, நான் நல்லா பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணிக்குவார். இதுதான் வாழ்க்கையில் எப்பயுமே உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், அது எந்த விதத்துலையும் நம்மளை கீழே தள்ளாது, நம்மளை வளர்த்துக்கிட்டு போகும், மேலே வளர்த்துக்கிட்டே போகிறோம், பொய் சொன்னால் நம்மளை கீழே தள்ளிடும். அதனால் எப்பயுமே வாழ்க்கையில் உண்மையாகவே இருக்க வேண்டும் தான் கதை சுருக்கம். நன்றி, வணக்கம்.